வச்சுக்கிறேன், இந்த துவாவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இந்த நேரத்தில் இந்த துவா செய்யலாம், இதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு ஆறு ஓட வைப்பான். இந்த நேரத்தில் இந்த துவாவை செஞ்சான், இதற்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒரு மரத்தை அல்லாஹ் நட்டு வைப்பான். அப்படியே சொர்க்கத்தை அலங்கரித்து வச்சிருவான். நாளைக்கு மறுமையில போகும்போது அந்த சொர்க்கம் நிரம்பி மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கும், வெகுமதிகளால் நிரம்பி இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த நேரத்தில் இந்த துவா செஞ்சியா இல்லையா? ஆமையா அல்லாஹ், நிறைவேற்றவே இல்லை நீ. அந்த துவாவுக்கு பகரமா அதோ இருக்கு பாரு ஒரு பெரிய மாளிகை, அந்த துவாவுக்கு பகரமா தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த நேரத்தில் இந்த துவாவை கேட்டியே இல்லையா? ஆமையா அல்லாஹ், அந்த துவாவை நீ ஏற்றுக்கிறவே இல்லை. அந்த துவாவுக்கு பகரமா தான் இந்த அழகான ஒரு மரத்தை நட்டி வச்சிருக்கேன் பாரு. இந்த மரம் சொர்க்கத்தினுடைய வெகுமதிங்கிறது மதிப்பற்றது, கணக்கிலடங்காத ஒரு இன்பத்தை உடையது. அந்த மதிப்பையும் அதனுடைய அத்தியாவசியத்தையும் அறிந்த அந்த மனிதன் சொர்க்கத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த வெகுமதிகளை பார்த்துட்டு நினைப்பானா, உலகத்தில் நான் கேட்ட எந்த துவாவையும் அல்லாஹ் அங்கீகரிக்காம இருந்திருக்கணுமே அப்படின்னு நினைப்பான். காரணம், இங்க கேட்டது நம்ம சாதாரணமானது, ஆனா அங்க அல்லாஹ் கொடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால அடியார்கள் துவாவுடைய விஷயத்துல மட்டும் அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது. எந்த நேரத்தில் நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும்.